ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜனம் பிரசன்னவதனம் தயாயத் சர்வ விக்னோபசந்தயே மூஷிகவாகனமோதகஸ்த சாமரகரண விளம்பத சூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயகபாதே நமஸ்தே. பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் நம் அனுபவத்தில் பார்த்த சக்தி மிகுந்த கோயில்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு காணொளியாக தருவது என்ற முயற்சியில் இன்று நாடு கண்ட பெருமாள் கோவில் என்று அமைந்துள்ள ஒரு திருத்தலம் சார்ந்த தகவல். இந்த தகவல் என்று பார்க்கும் பொழுது இந்த கோவிலில் கிட்டத்தட்ட செவிவழி செய்தியாக வந்த தகவல்கள் மட்டுமே இருக்கிறது. மற்றபடி இந்த கோவில் சம்பந்தப்பட்ட ஸ்தல வரலாறு சம்பந்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. இதில் நான் கடந்த 50 வருடங்களாக இந்த கோவிலுக்கு எனக்கும் பரிச்சயம் உண்டு. அந்த வகையில் இந்த கோவிலில் கெவிலி வாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கு கேட்கும் பழக்கம் இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதியில் இருந்த அனைத்து மக்களுக்கும் ஜோதிடம் மற்றபடி பெரிய அளவில் இல்லாமல் இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலில் வாக்கு கேட்டு மட்டுமே சுபகாரியங்கள் அனைத்தையுமே செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் வாக்கு கேட்பது என்பது பொய்த்து போகாது என்பது ஒரு அதீத நம்பிக்கை. எண்ணற்ற தகவல்கள் இருக்கிறது. அதில் நானும் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன், வாக்கு கேட்டிருக்கிறேன். இந்த கோவிலில் வாக்கு எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். எந்த ஒரு தகவலை குறித்து கேட்கிறோமோ அந்த தகவல் சார்ந்த நிகழ்வுகள் எவ்வளவு காலகட்டத்தில் நடக்கும் என்பதை ஒரு காலத்தில் முன்னோர்கள் இதை அறிந்து வைத்திருந்தனர். இந்த கோவிலில் பள்ளிக்குட்டி சத்தமிடுவதை வைத்து ஒரு அபரிமிதமான சக்தி இருப்பதை உணர்ந்து அதை நடைமுறையில் பயன்படுத்தி திருமணம், நிலம் வாங்குவது, விற்பது, கிணறு வெட்டுவது, உறவுகளை சில நேரத்தில் சங்கடங்களில் ஆழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் பொழுது இந்த உறவுகள் வேண்டுமா வேண்டாமா என்று நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அதை தெய்வத்திடமே கேட்டு ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். இதில் நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களும் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு வாக்கு கேட்கக்கூடிய தகவல்களும் இங்கே எண்ணற்ற தகவல்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அதிகமாக திருக்கோடி வைக்கும் பழக்கம் இருக்கிறது. திருக்கோடி என்றால் வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமையினாலோ அல்லது திங்கட்கிழமையினாலோ இங்கு 2 திருக்கோடி ஏற்றும் தீபத்தூண் இருக்கிறது. இந்த 2 தீபத்தூணும் கிட்டத்தட்ட 1 லிட்டர் 1.5 லிட்டர் பொறுமான மண்கலயத்தில் சுத்தமான பருத்தி துணியாலான திரியை போட்டு தீபமேற்றுவார்கள். இது வேண்டுதலாகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் கோரிக்கையாகவும் வைத்திருக்கிறார்கள். இந்த திருக்கோடி ஏற்றி திருக்கோடி அடுத்த நாள் காலை வரை சூரியோதயத்து வரை திருப்திகரமாக எரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த கோரிக்கையை முன்னிறுத்தி திருக்கோடி வைத்திருக்கிறார்களோ அந்த கோரிக்கை பூரண திருப்திகரமாக நடந்துவிடும் அல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கோரிக்கை வைத்து செல்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட 1 வருட காலத்தில் அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறி ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தந்திருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. தற்போது காணொளியில் பார்க்கும் இந்த மண்கலயங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் இல்லை, கடந்த காலத்தில், அடுத்த நிகழ்காலத்தில் எல்லாவற்றிலும் கோரிக்கைக்காக தீபம் ஏற்றப்பட்ட மண்கலயங்களே என்பதில் ஒரு பெருமிதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வும் கூட தகவலும் கூட. இதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நடைமுறையில் பார்த்தது. இதில் இந்த கோவிலினுடைய திருத்தலம் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு சுயம்பு மூர்த்தி. இந்த கோயில் திருத்தலம் உருவான காலம் என்று பார்க்கும் பொழுது இதுவரை அறுதிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தகவல் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் இது திப்பு சுல்தான் காலத்திற்கு முந்தைய காலத்திலிருந்தே இந்த கோயில் இருந்ததாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் எது உண்மை சரியான தகவல் என்பது
தெரியவில்லை. இந்த கோவில் என்று பார்க்கும் பொழுது மற்றும் கிட்டத்தட்ட 1976-77 இந்த கோயிலுக்கும் எனக்கும் பரிச்சயம் உண்டு. அந்த காலகட்டத்தில் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். அப்போது ஒரு பழமையான கற்களை அடுக்கி சுற்றும் சுவர்களாக வைத்திருந்திருக்கிறார்கள். அதற்கு உள்ளே நட்ட நடுவில் ஒரு சின்ன கூடம் மட்டும் இருந்தது. அதை நடைமுறையில் நிறைய தடவை நான் பார்த்திருக்கிறேன், அதை தரிசனமும் செய்திருக்கிறேன். அடுத்து இந்த கோவிலில் ஒரு அதீத சக்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதற்கு தீபம் ஏற்றுவது வருடத்தில் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகளிலும் இங்கு விசேஷமான நிகழ்வுகளும் பூஜை புனஸ்காரங்களும் நடக்கிறது. அதில் நேர்த்திக்கடனுக்காக நேர்ந்து கொண்ட மக்கள் பசு முதல் காணிக்கை முதல் பசுவும் கன்றும் வரை எல்லாவித காணிக்கைகளையும் செலுத்தி வருகிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். கடந்த வருடம் புரட்டாசி மாதம் கூட ஒசூரிலிருந்து, அதாவது கர்நாடகாவின் பார்டர் ஒசூரிலிருந்து ஒரு குடும்பம் இந்த நேர்த்திக்கடனை நேர்ந்து கொண்டதன் விளைவாக அது நேர்த்திக்கடன் பூர்த்தியானதை கருத்தில் கொண்டு இந்த கோவிலில் ஒரு பசுவும் ஒரு கன்றும் தானமாக கொடுத்திருந்ததை நான் கண்முன்னே பார்த்திருக்கிறேன். இந்த கோவில் சுயம்புவாக உருவானது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு காலத்தில் இந்த பகுதியில் பெரும் காடுகளும் ஊஞ்ச மரம் சம்பந்தப்பட்ட ஒரு தாவரம் மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இது முதலில் ஊஞ்சவனம் என்ற பெயரிலேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த பெயரை கொண்டு அழைத்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு வருடத்திலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 அல்லது 5 சனிக்கிழமைகளிலும் பிரபலமான விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் வந்து தெய்வ தரிசனம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் நாய்க்கர்களுடைய வசம் இருந்திருக்கிறது. இந்த நாய்க்கர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதுரையிலிருந்து அப்படியே திண்டுக்கல் வழியாக, கரூர் வழியாக, நாமக்கல், திருச்சி சார்ந்து அப்படியே சேலம் மாவட்டத்தில் காலடியை துவைத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து இந்த ஏரியா முழுவதும், இந்த பகுதி முழுவதும் நாய்க்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாக அறியப்படுகிறது. மறுபடியும் இந்த நாய்க்கர்களே இந்த வகையில் இந்த ஏரியாவில் அதிகம் ஆட்கொண்டிருந்ததால் இந்த ஊர் நாய்க்கனூர் என்ற ஊரும் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் தொட்டியன்காடு என்ற ஒரு ஊரும் இருக்கிறது. அதற்கடுத்தது பாப்ப நாய்க்கனூர் என்ற ஊரும் இருக்கிறது. அதற்கடுத்தது வெங்கநாயக்கன் பாளையம் என்ற சங்ககிரியில் வெங்கநாயக்கன் பாளையம் என்ற ஊரும் இருந்திருக்கு. அது வெங்கநாயக்கர் என்ற ஒரு நாய்க்கரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி ஆரம்ப காலத்தில் நாய்க்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததால் இங்கு வாக்கு கேட்கும் பழக்கம் என்பது அவர்களே முதலில் ஆரம்பித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணற்ற தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல் கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் ஒரு 400 வருடத்திற்கு முன்னாலேயே இந்த கோயில் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த கோவிலில் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வாக்கு கேட்பதற்கென்று தனி அனுபவமும் பொறுமையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட ஒரே ஒரு தடவை ஒரு பள்ளி சத்தமிட்டால் கூட மறுபடியும் அதற்காக வாரக்கணக்கில், நாள் கணக்கில், மணிக்கணக்கில் காத்திருந்து அந்த வாக்கை முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது நாகரிக காலம் வந்துவிட்டது, ஆங்கில கல்வி வந்துவிட்டது. இது கிட்டத்தட்ட பேசும் பிரபஞ்ச சக்தியிலிருந்து மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அறிவியல் சார்ந்த கல்வி மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்திலிருந்து மனிதன் வெளியேறி கொண்டிருக்கிறான். இந்த வெளியேறி கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வத்தினுடைய சக்தியை வரவு செலவுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்ததினால் காலப்போக்கில் இந்த தெய்வங்களுடைய சக்தி வெளிப்படுத்த முடியாமலோ அல்லது வெளிவராமலோ போய்விட்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த கோவிலில் கருப்பனார் கோவில் காட்டுக்கு காட்டு அல்லது தோட்டத்துக்கு தோட்டம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அந்த கருப்பனார் கோவில் பிரதிஷ்டை செய்தது சரியா சரியில்லையா, அது சக்தியோடு இருக்கிறதா இல்லையா என்பதை
இந்த கோவிலில் வாக்கு கேட்டு முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் தங்களுடைய குலதெய்வத்தை வேறு இடத்திலிருந்து பிரித்து கொண்டு அல்லது மண் எடுத்து வந்து கோவிலை கட்ட முயற்சி செய்யும் பொழுது அந்த கோவில் கட்டுவது சரியா அல்லது அதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா, எவ்வளவு காலம் என்பதை வரையறுத்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தி இந்த பெருமாள் கோவிலிலிருந்து அபரிமிதமான வெளிப்பட்டதை உணர்ந்து இங்கு வாக்கு கேட்டு ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கும் வெள்ளையம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்குட்டி காடு என்று ஒரு காடு இருக்கிறது. அங்கு ஒரு பெரியவர் கல்லுக்கோடு பார்ப்பார். அவர் கல்லுக்கோடு பார்த்து ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட அல்லது கருப்பனார் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் வரும் வாடிக்கையாளரை விட அவர் செய்வது சரியா தவறா என்பதை உணர அல்லது தெரிந்து கொள்ள இந்த கோவிலை எண்ணற்ற தடவை நாடியிருக்கிறார். நானும் அவரிடம் போய் ஓரிரு முறை பார்த்திருக்கிறேன். அப்போது நான் சொல்லுவது சரியா தவறா என்று உனக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் நேராக நாடுகண்ட பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கு வாக்கு கேட்டுப்பார், நான் சொன்னதை எப்படியோ சொல்லும் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் தடவை நான் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஜோதிடர். இந்த நான் ஜோதிடத்தில் சொன்ன பலன்கள் சரியா இல்லையா என்பதை நான் முதலில் எப்படி பரிசோதிப்பது என்று தடுமாறிக்கொண்டிருந்த காலத்தில் பக்கத்தில் தொட்டியன்காடு என்ற ஒரு தோட்டத்திலிருந்து திரு சொங்கோடக்கவுண்டர் என்ற பெரியவர் எனக்கு அறிமுகமானார் 1999. நான் ஜோதிடத்துக்கு வந்த ஆரம்ப காலம். அந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்பத்துக்கு ஓரிரு முறை என்னிடம் வந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்த பொழுது, சரி தம்பி, சாயங்காலம் வாங்கலே, நம்ம கோயிலில் கேட்டு பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சரி பார்ப்போமே என்று மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த கோயிலில் வாக்கு கேட்கும் பழக்கம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இந்த கோவிலில் சாமியை கும்பிட்டு தீபமேற்றி உட்கார்ந்தோமானால் நான் சொல்லுவது சரியா தவறா அல்லது இந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன் தவறா சரியா என்று அவர் கோவிலில் கும்பிட்டு கேட்பார். கோவிலில் ஏவல் வளம் அல்லது இடது அல்லது வலது பக்கம் என்று சொல்லி ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தில் சொன்னது சரி தவறு என்று அறுதிட்டு கேட்டு இந்த கோவிலில் வாக்கு சொல்லிய போது ஒரு சில நேரத்தில் மெய் சிலிர்த்து போனேன். இது இப்படிப்பட்ட நிறைய தகவல்கள் இருக்கிறது. இந்த கோவிலில் வாக்கு கேட்பது என்பது ஒரு அரிதிலும் அரிதாக இப்போ தற்போது மறைந்து கொண்டு வந்திருக்கிறது. இதை அதிகமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மற்றும் வியாபாரிகளும் மற்றும் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களும் மற்றும் ஒரு நிலம் வாங்குவது மற்றும் விற்பது மற்றும் ஒரு திருமணம் சார்ந்த தகவல் என்று அனைத்து விஷயத்திற்கும் இந்த கோவிலில் வாக்கு கேட்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் இந்த படத்தில் காணப்படும் 3 தூண்களும் எண்ணற்ற தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. இது கோவிலினுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் இரு பக்கமும் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு தூண்களும் ஒரு சின்ன மரத்தை தானே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது வாக்கு கேட்கவும் வாக்கு சொல்லும் தன்மையை உணர்ந்து ஆராயவும் இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடத்திற்கு முன்னாலேயே நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். 1999 2000 வாக்கில் இதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தகவல்கள் இன்னும் ஏராளமான தகவல்கள் காத்திருக்கிறது. இது பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் இதை காணொலியாக தருகிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடைய சக்தியை கடவுளுடைய தெய்வம் அந்த கடவுளுடைய சக்தி அல்லது தெய்வத்தினுடைய சக்தி வரையறுத்து அடையாளம் காட்டி வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சக்தி இருக்கிறது அல்லது கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கம் அதிகம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சித்தர்கள் மூலம் அடையாளம் காணப்பட்டு அந்த இடத்தில் வணங்கத்தகுந்த இடமாக மாற்றி மனிதர்களை நல்வழியில் செலுத்த அதிக பிராயத்தனப்பட்டு
கோயில்களை உருவாக்கி சென்றிருந்த சித்தர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த காணொலியில் சொல்லப்படும் தகவல்கள் ஏதாவது ஏற்ற இறக்கம் இருக்கும் பட்சத்தில் இதில் லாப நோக்கம் கருதியோ அல்லது வேறு ஒரு பிரதிபலனை கருதியோ இந்த தகவலை வெளிப்படுத்துவதில்லை. அதனால் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் கூடுமான வரையில் உங்களுக்கு தகவல் தெரியுமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், அந்த தகவலையும் கொடுங்கள். அதையும் அடுத்த காணொலிகளில் வரும் காணொலியினுடைய வரிசையில் அதையும் வெளிப்படுத்துவோம். அதே சமயத்தில் இந்த காணொலியை பற்றி தவறுதலாக விமர்சனம் பண்ண வேண்டாம். ஏனென்று கேட்டால் இதை நான் இந்த கோவிலில் நிறைய பலனை அடைந்திருக்கிறேன், நிறைய தகவல்கள் இது சரி என்று உணர்ந்திருக்கிறேன். அந்த வகையில் இதையும் ஒரு தகவலாக வெளிப்படுத்தி செல்வோம் என்பது ஒரு ஆர்வத்தில் தான் இந்த காணொலியை தயாரித்து வெளியிடுகிறேன். சரி நண்பர்களே, என்னை தொடர்பு கொள்ள விருப்பப்படுபவர்கள் என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். சரி நண்பர்களே.